வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 6 வகையான தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இனிப்பு, காரம் ரெண்டுமே இருக்குது. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த 6 வகையான தீபாவளி பலகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் வந்து நல்லா காரமாக வைக்க போகிறேன், காராச்சேவு. அதனால் மிளகாத்தூள் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணால் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தூள் பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்துக்கட்டும். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு அரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் சேர்க்கலை. இப்போ வரும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். வந்து மிளகாத்தூள் வந்து நிறையா சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகுத்தூள் சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாக சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கை வச்சு கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப இழுக்காது, ஏன்னா முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். ஸோ ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா காராச்சேவு புளியிற இந்த அச்சில் தான் எடுத்திருக்கேன். வந்து மாவை நிரப்பிக்கலாம். பக்கத்தில் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம். விட்டது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா காரசாரமாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து நல்லா சளிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 3 கப் அளவுக்கு நம்ம நெய்யோ இல்லை எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவில். மீதி 2 கப்புக்கு உங்களோட விருப்பம் தான். நீங்கள் நெய் ஃபுல்லாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இப்போ இது வந்து 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் கலந்துக்கலாம். இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தான் நெய் இருந்துச்சு. ஸோ மீதி 1/4 கப்புக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டேன். மொத்தம் வந்து 3 கப் அளவுக்கு நம்ம நெய்யும் எண்ணெயும் எடுக்கணும். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 3 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் வந்து கலந்து வச்சுருக்கேன். மீதி 2 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெய்யும் எண்ணெயும். இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயை எடுத்திருக்கேன். இதில் வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீனி நல்லா கரையட்டும், கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஈஸியாகவே கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் வந்து அந்த பாக்கெட் வச்சுருப்பாங்க, சின்ன பாக்கெட்டு, அதுலேருந்து ஒரு பாக்கெட் வாங்கி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்து கட் ஆகணும். அது இல்லை அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா பிசு பிசுன்னு கையில் லைட்டாக அப்படி ஒட்டுற பதத்தில் இருந்துச்சுனாலே போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை அதோட சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து நல்லா மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. நம்ம முடிக்கிற வரைக்கும் மீடியத்தில் தான் இருக்கணும். ஒரு கையில் கலந்து விட்டுக்கிட்டே ஒரு கையில் ஊற்றிக்கலாம். பக்கத்தில் எண்ணெய் காய வச்சது நல்லா சூடாயிருச்சு, அதுவும் சிம்லே இருக்குது. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி ஊற்றுனது இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நெய் வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கிளறிக்கலாம். அடுப்பு வந்து மீடியத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கிளறிக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே உள்ளே இழுத்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகவே இருக்கணும். நல்லா சூடாயிருச்சுன்னா அப்படியே குறைச்சி வச்சுக்கோங்க, அப்படியே சூட்டிலே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கலாம். சில நேரங்களில் வந்து எண்ணெய் மிச்சம் ஆகத்தான் செய்யும், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியே கக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன் ட்ரேயில், அப்படியே டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும். அவ்வளோதான். இது வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். டேப் பண்ணிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த ஓட்டை ஓட்டையாக வராது. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள் மைசூர் பாக்கு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கத்தான் ஹார்டாக இருக்கும், ஆனால் வாயில் போட்டதும் அப்படியே கரையும். நல்லா போதுன்னு சூப்பராக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் 1.5 கப்பாக கூட குறைச்சிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ அருமையான மைசூர் பாக்கு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதில் பாதி வந்து இது இப்போ சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய், இதில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன்.
இப்போ இதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து நல்லா வறுத்துக்கணும். கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கருகக்கூடாது. ஸோ லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்ல மணம் வரும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருக்கு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ரவையோடு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி நல்லா கொதிச்சு பிசுபிசுப்பு பதம் வரணும். அதாவது ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது. கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டணும். அதே சமயம் அந்த லைட்டாக அந்த கம்பி வந்து கட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா குறைச்சே இருக்கட்டும். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் வேக்காடு ரவை வந்து நல்லா வேகணும். ரவையும் தேங்காயும் நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை பொடி ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஜீனிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்க்கலாம். இதே அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா கரைய விட்டுட்டு லைட்டாக அந்த பிசுக்கு பதம் வரையில் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம், முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாமும் பிஸ்தாவும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அமர்த்திடலாம். இதுக்கு இது கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயிலே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. லேசான வெது வெதுன்னு சூடு இருக்குது. இப்போ இதுக்கு மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வரணும். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு இந்த பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரவை வந்து கையில் ஒட்டும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கெட்டி கெட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ தூரம் அழுத்தி பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கணும். இப்போ ரவை வந்து எந்த சைஸுக்கு நமக்கு பிடிக்கணுமோ நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். ஆற கொஞ்சம் இந்த இதெல்லாம் கட்டி கட்டியாக ஆகும். ஏன்னா ஜீனி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிட்டு வரும். நம்ம எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அருமையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடோடு இருக்கையிலே பிடிக்கணும். அப்படி சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக சூடான பால், அதாவது வெது வெதுன்னு இருக்கிற பால் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சுன்னா உதிர்ந்துடும், உருண்டை பிடிக்க வராது. நல்லா சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. உடையாத குண்டு குண்டுன்னு சூப்பரான செம்ம சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த கட்டி எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுக்கணும்.
இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசையும் போது விரல்களை வச்சு மட்டும்தான் பிசையணும். ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது. நான் எடுத்த 1/4 டம்ளர் பாலையும் ஊற்றிட்டேன். அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த விரல்களை மட்டும் வச்சு நம்ம அந்த மாவை வந்து ஒன்று சேர்த்தா போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இலக்கமாக இருந்துச்சுன்னா தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இது வந்து அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறும்போது மாவு நல்லா அப்படியே பொங்கி வரும். அதுக்கப்புறமும் நம்ம கை வச்சு அழுத்தி பிசையக்கூடாது. அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மாவு பிசையக்கூடாது. மேலாப்பில் இருந்து மட்டும்தான் எடுக்கணும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு எடுத்துட்டு கையில் வந்து சாஃப்டாக உருட்டணும். இப்படி லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா வெடிப்பு இல்லாமல் உருண்டை வரும். இப்படி உங்களுக்கு வெடிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். குறைஞ்சது ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷமாவது நல்லா உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வெடிப்பு வராது. அதே சமயம் ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது. அப்படியே சாஃப்டாக மெதுவாக உருட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது நான் மொத்தமாக உருட்டிட்டேன். இப்போ எண்ணெயில் போடும்போது கையில் லேசாக எண்ணெய் தொட்டு மறுபடியும் லேசாக உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து லைட்டாக காஞ்சிருக்கும். இப்படியே போட்டோம்னா வெடிப்பு வந்துடும். அதனால் கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவி உருட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு மெதுவாக அந்த மாதிரி உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெடிப்பே இல்லாமல் நல்லா வரும். எந்த அளவுக்கு எண்ணெய் தடவி நம்ம உருட்டுறோமோ அந்த அளவுக்கு வெடிப்பு வராமல் இருக்கும். ஒரு தடவை உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மெதுவாக எல்லாத்தையும் ஒன்று நாப்பில் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஒரே கலராக வர மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கரையட்டும். சிரப் வந்து உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிரப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அமர்த்திடலாம். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சிரப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுக்குத்தன்மை இருக்கணும். இப்போ லேசாக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸு இது ஆப்ஷனல் தான். இதில் குங்குமப்பூ சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ பொரிச்ச உருண்டை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சிரப்பை வந்து இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு. அப்போ தான் அது ஊறி கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்படியே ஊறட்டும். நல்லா ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அப்பப்போ நல்லா மேலே இங்கேயும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான குலோப் ஜாமுன் உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலாப்பில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே பாதாம் வந்து மேலே தூவி விடுறேன். சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.
200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை கிரைண்டரில் போட்டு நம்ம வடைக்கு எப்படி ஆட்டுவோமோ நல்லா கெட்டியாக மாவு பொங்க பொங்க அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் வந்து லெமன் எல்லோ கலரும் ரெட் கலரும் எடுத்துருக்கேன். 2 கலரும் சேர்த்தோம்னா தான் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். அதனால் இந்த கலர் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன். விஸ்கு வச்சு நல்லா அடித்து கலந்துக்கங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலக்கும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அடியில் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. இப்போ இதில் வந்து ஓட்டை போட்டுட்டேன். சின்ன சைஸாக நம்ம ஜாங்கிரி புளிகிற அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பணியாரக்கல் எடுத்திருக்கேன். எல்லா குழியிலையும் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜாங்கிரியை புளிய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து புளியும் போது நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது புதுசாக பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ எனக்கு பனியாரப்புளி வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த சைஸுக்கு இது பண்ணுறேன். சின்ன சைஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், புளிஞ்சு விட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா ஜாங்கரியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஜீனி பாகு நல்லா கொதிச்சிருச்சு, கெட்டியாயிருச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசுக்கு பதம் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிரப்பு மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே உரைய ஆரம்பிச்சிடும் ஜீனி. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம். இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு எதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அமர்த்திடலாம். இப்போ அமர்த்தி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாங்கிரியை ஒன்று ஒன்றா இதில் போட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பாகு சூட்டிலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அப்படியே இழுத்துக்கிறோம். இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்க்கையில் உங்களுக்கு பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஒரு 2 செகண்ட் அந்த பாகுல அப்படியே எங்கிட்ட அங்கிட்டும் பெரட்டி விட்டுவிட்டு நம்ம எடுத்து தனியாக ட்ரேயில் மாற்றிடலாம். இப்போ இதே பாகுல எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த பாகு வந்து எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி 2 செகண்ட் விட்டிங்கனாலே போதும். நல்லா எல்லாமே நனையிற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நல்லா வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாகு வந்து சூட்டோடையே போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் அருமையான மினி ஜாங்கரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருக்க அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்லா அட்டகாசமாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாங்க அந்த அருமையான மொறு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது வந்து நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதில் இன்னொரு கப்பு சேர்க்குறேன். இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா பக்கோடா செய்யும்போது, பக்கோடாவோ முறுக்கோ செய்யும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வறுத்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கூட மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள். இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரிப்பன் பக்கோடாக்கு இந்த மாதிரி பூண்டும் சோம்பும் சேர்க்கையில் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து ஓரளவுக்கு தான் அரைப்படும். ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது. ஸோ எவ்வளோ தூரம் அரைப்படுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ஸோ நெய் இல்லைன்னா வெண்ணெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா பொறுன்னு வரும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். மிச்சம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதை நெய்யும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா படணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மாவு வந்து அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்கன்னா உதுந்துடணும். இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். கடுக்குன்னு இல்லாமல். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பசஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். மாவு உதிரியாக இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பத்துதா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு உதிரியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா புளியர் அச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை நிரப்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். புளிஞ்சு விட்டோன்னே திருப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தான் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில், அதாவது ரொம்ப குறைச்சி இல்லாமல் ரொம்ப ஹையில் இல்லாமல் நடுத்தரமான தீயில் வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இதை எடுத்துறேன்.
நல்லா முறுமுறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஓலை பக்கோடா இல்லை ரிப்பன் பக்கோடா எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புளிஞ்ச உடனே எதுவுமே தெரியாது. ஆனால் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படியே தெளிவாக தெரிஞ்சிடும், பபிள்ஸ்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.